ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கி டெக் சேனல். இந்த வீடியோவில் சிங்கப்பூர் வேலை எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கான வேலையை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி NTS பெர்மிட்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு எப்படி செலக்ட் ஆகுது, சிங்கப்பூரில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், ரூம் எப்படி தேடுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு NTS பெர்மிட்டில் வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு இப்போ வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஓகேங்களா, இப்போ நான் இந்த NTS பெர்மிட்டில் எப்படி செலக்ட் ஆனேன் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான், எனக்கு வந்து ஒரு டீட்டெயில் கிடைக்குது, செப்டம்பர் மாதம் வந்துட்டு NTS பெர்மிட் வரப்போகுது அப்படிங்கிற எனக்கு ஒரு டீட்டெயில் கிடைச்சிச்சு. அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். மும்பையில் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஜனவரி மாதம் 2023, அதாவது அந்த டயத்தில் வந்து மும்பையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு எஸ்பாஸ் ஆர்டர் தான் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஜனவரி பிப்ரவரி அப்படியே போயிட்டே இருக்குது. எஸ்பாஸ் ஆர்டருக்கு வந்துட்டு ஆர்டர் வரும்னா நான் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு தெரியாத ஏஜென்சி குரூப் தான் நான் வச்சிருக்கேன். ஒரு 10 குரூப் வச்சிருப்பேன். அந்த குரூப்ல இருந்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். எஸ்பாஸ் ஆர்டர் வரும். எனக்கு பிடிச்ச ஆர்டர், ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் கம்மியாக இருக்கு அப்படின்னா அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூம் வந்துட்டு அனுப்பிவிட்டு அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இன்டர்வியூ எதுவும் வராது. அப்படியே எஸ்பாஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கிடைக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நான் வந்து எஸ்பாஸ் ரிட்டர்ன், அதாவது 2022 ஆமாம், அப்போ வந்துட்டு எஸ்பாஸில் வேலை பார்த்துட்டு அது ஒரு பெரிய கதை. அதில் ஒன்றுமே சம்பாதிக்கல. வந்துட்டு வந்த உடனே திரும்ப ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பற்றி பேசணும்னா அடுத்த வீடியோவில் ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் பேசுகிறேன். ஏன் வந்தேன், அந்த வேலை எப்படி எனக்கு கிடைச்சிச்சு, அங்கே என்ன மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், அதனால எஸ்பாஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டம், கிடைக்கவே மாட்டேங்குச்சு. என்னடா பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இந்த NTS பெர்மிட் வந்துச்சு. ஸோ அப்படியே ஜனவரி பிப்ரவரி அப்படியே போயிடுச்சு, ஆகஸ்ட் வரைக்கும் போயிடுச்சு. நான் மும்பையில் வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்கேன் கம்பெனியில். அப்போது ஆகஸ்ட் மாதமே என்ன பண்ணுறாங்க, செப்டம்பர் மாதம் அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலைக்கு இத்தனை ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட்டுகள் வந்து ஜாப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க குரூப்பில். செப்டம்பரில் அப்ளை பண்ணுவோம், இந்த வேலைக்கு இத்தனை பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆகஸ்ட்லேருந்தே ஆள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அப்போ ஆகஸ்ட்லேருந்தே நான் வந்துட்டு ரெஸ்யூம் அனுப்பிவிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் அனுப்புகிறேன். இந்த ஜென்ரல் ஒர்க்கர் வரும், ப்ரொடக்ஷன் ஒர்க்கர் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது க்ளீன் பண்ணுற வேலை, அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்ம வந்துட்டு சம்பாதிக்க தானே வர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்காக ரெஸ்யூம் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். ஆகஸ்ட் மாதம் அப்படியே போயிடுச்சு, ஒன்றும் வேலை எதுவும் கிடைக்கல. அப்புறம் செப்டம்பரும் வந்துருச்சு. செப்டம்பர் வந்தோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா NTS பெர்மிட் ஆர்டர் எக்கச்சக்கமான ஆர்டர் வந்துச்சு. எஸ்பாஸ் ஆர்டர்லாம் அப்படியே கம்மியாயிடுச்சு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஓகே, போல் ஆர்டர் வருதே, நம்ம கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ செப்டம்பர் மாதம் வந்துருச்சு, ஆர்டர் நிறையா போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், கம்பெனியில் வேலை பார்த்துட்டே இருக்கேன். வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு 7 மணிக்கு நம்ம ஊர் டயத்துக்கு 7 மணிக்கு ஃபோனை எடுத்து பார்த்தேன் அப்படின்னா நிறையா குரூப்பில் வந்துட்டு ஜாப் ஆர்டராக வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு குரூப்பையாக நான் வந்துட்டு பார்த்துட்டு என்னென்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் அட்மின்கிட்ட போயிட்டு இந்த வேலைக்கு எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம் வந்துட்டு நான் அனுப்பி விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட வந்துட்டு என்னென்னா ரெஸ்யூம் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு ஒரு 4 ஃபார்மேட் தான் வச்சுருந்தேன். அதனால் வந்துட்டு என்னால் எடிட் பண்ணிலாம் அனுப்ப முடியல. இப்போ ஒரு வேலை வருது அப்படின்னா அதை எடிட்லாம் பண்ண மாட்டேன். பழைய ரெஸ்யூம் இருக்கும், அதை அப்படியே வந்துட்டு அனுப்பி விட்ருவேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஏஜென்ட்டுகள் வந்து இல்லை இந்த ரெஸ்யூம் வந்து ரொம்ப பழசாக இருக்குது, புதுசாக அப்டேட் பண்ணி அனுப்புங்க, இல்லைனா இந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி இது இல்லை, ரிலேட்டடாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்னால் என்ன பண்ண முடியல, எடிட் பண்ண முடியல. கம்பெனியில் எனக்கு டைமும் இல்லை, ஏன்னா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வேலையை விட்டுட்டு நான் போயிட்டு வெளியில் உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஓனர் வந்து என்னை வந்து சத்தம் போடுவாங்க. ஸோ அதனால் என்னால் எடிட்டும் பண்ண முடியல. நான் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. செப்டம்பர் ஒரு 10-15 நாள் போயிடுச்சு. அப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றேன், இல்லை வேலை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது, அப்போ நம்ம வந்துட்டு வேலையை விட்டுறலாம், வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு பெர்மனண்ட்டாக இதை பார்த்தா தான் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு வந்து நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு வேலையை விட்டுட்டேன். மும்பையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு லேப்டாப் வாங்கிறேன். பக்கத்து வீட்டு பையன்ட்ட ஒரு லேப்டாப் வாங்கி வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ரெஸ்யூம்லாம் எடிட் பண்ணணும் இல்லையா. ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, ஒரு வேலைக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்யூம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த வேலைக்கு அதே தான் கொடுக்காதீங்க. அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் அந்த ரெஸ்யூம் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரெஸ்யூம் அனுப்பிவிடுங்க. ஓகேங்களா, அதனால நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ரெஸ்யூம் எடிட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணிட்டேன், லேப்டாப் வாங்கி வச்சுட்டேன். காலையில் 7 மணிக்கே வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன் என்னென்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் 7 மணினா சிங்கப்பூரில் வந்துட்டு 9:30 மணி. அதனால ஃபஸ்ட்டு வேலை எப்படி எடுக்கிறாங்க சிங்கப்பூர் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சிங்கப்பூர் கம்பெனி வந்துட்டு அவங்க கம்பெனிக்கு இந்த வேலைக்கு இந்த ஆள் வேணும் அப்படின்னா
அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு ஏஜென்ட்டோட லிங்க் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த கம்பெனி ஓனர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்துட்டு இந்த வேலைக்கு இந்த சம்பளத்துக்கு ஒரு ஆள் வேணும், எனக்கு எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஏஜென்ட் வச்சிருப்பாங்க சிங்கப்பூர். ஸோ அந்த கம்பெனி ஓனர் வந்து சிங்கப்பூர் ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருவாரு இந்த ஆர்டரை. அவர் வந்துட்டு சிங்கப்பூர் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மெயின் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க, அந்த சிங்கப்பூர் ஏஜென்ட் டைப் வச்சிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டு ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணிடுவார் அந்த மெசேஜ், இந்த வேலைக்கு இந்த ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தமிழ்நாட்டில் மெயின் ஏஜென்ட்டுக்கு வரும். அந்த மெயின் ஏஜென்ட் சின்ன சின்ன சப் ஏஜென்ட் வந்து கான்டாக்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு வர்ற ஆர்டர் ஃபுல்லாக அந்த சப் ஏஜென்ட்கிட்ட இருந்து தான் வரும். ஸோ சிங்கப்பூர் ஏஜென்ட் வந்து 6000 வெள்ளி சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க மெயின் ஏஜென்ட் வந்து 7000 வெள்ளி வாங்குவாங்க, ஒரு 1000 வெள்ளி எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த சப் ஏஜென்ட் கிட்ட போகும்போது இன்னும் ஒரு 1000 வெள்ளி, 8000 வெள்ளி. அப்போ இதனால தான் 8000 வெள்ளி ஆகுறது காரணம் சர்வீஸ் சார்ஜ் நமக்கு. ஓகேங்களா? நம்ம மெயின் ஏஜென்ட் மூலம் போகணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த தமிழ்நாட்டில் இருக்க மெயின் ஏஜென்ட் வந்து அது பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வேலை என்னன்னா ஒன்லி ஃபார்வர்ட் பண்ணுறது, இந்த சப் ஏஜென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது, சப் ஏஜென்ட்ல இருந்து ஆள் வாங்குறது மட்டும்தான். ஸோ அவங்க வந்துட்டு டைரெக்டாக மூவ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு சிங்கப்பூர் கம்பெனிக்கு ஆள் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போது நான் என்ன சொல்ல வரேன், சிங்கப்பூரில் 9:30 மணினா நம்ம ஊருக்கு 7 மணி. அப்போது 7 மணிக்கே வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த குரூப்பில் ஒவ்வொரு மெசேஜாக பார்த்துட்டு ஒவ்வொன்றும் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பேன். எந்த வேலை நமக்கு செட் ஆகும், என்ன சர்வீஸ் ஆச்சு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு ஆர்டர் ஓகே அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவேன், அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணணும். இப்போ ப்ரொடக்ஷன் ஒர்க்கர் வேலை வந்திருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், லேப்டாப் ஆன் பண்ணி ப்ரொடக்ஷன் ஒர்க்கர் அதில் என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டடாக வந்துட்டு நான் ரெஸ்யூம் ரெடி பண்ணி இப்போ வந்து ஏஜென்ட்டுக்கு அனுப்பி விட்ருவேன். அதாவது அனுப்பும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏஜென்ட்டுக்கு ரெஸ்யூம் அது ஒரு 3 பேஜ், அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஒரே பிடிஎஃப் அனுப்புங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு சிரமம் இருக்காது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களே கேட்பாங்க ஒரே பிடிஎஃப் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரே பிடிஎஃப் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ரெஸ்யூம் ஒரு 3 பேஜ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அதாவது டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இந்த +2 10th, அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அது அதுக்கப்புறமா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ. இது எல்லாம் வந்துட்டு ஒரே பிடிஎஃபாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு ஆர்டர் பார்த்துருக்கீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணீங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், அதை அனுப்பி விட்ருவேன். அந்த வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்பேன். அப்போ அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவார், மெயின் ஏஜென்ட்டுக்கு அனுப்பி விடுவார். அவங்க மெயின் ஏஜென்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே சிங்கப்பூர் மெயின் ஏஜென்ட்டுக்கு வரும். ஸோ அவங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நம்மளை வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். அப்போ இப்படியே போயிட்டே இருக்கு. நானும் ரெஸ்யூம் அனுப்பிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வேலைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா 8 மணிக்கு ஒரு ரெஸ்யூம் எடுத்து அனுப்பிவிடுவேன். திருப்பி ஒரு 11 மணிக்கு பார்ப்பேன், இன்னொரு ஆர்டர் வந்திருக்கும். அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணி திரும்பவும் ஏஜென்ட்டுக்கு அனுப்பிவிடுவேன். இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு சில ஏஜென்ட்டுகள் வந்து வேகமாக ரிப்ளை கொடுத்துருவாங்க, இன்னைக்கு இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில ஏஜென்ட்டுகள் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் ரொம்ப சப் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. அதனால அவங்க மெயின் ஏஜென்ட்டுக்கு அனுப்பி மெயின் ஏஜென்ட்டு இருந்து ரிப்ளை வர்றதுக்குள்ள அவங்களுக்குலாம் டைம் ஆகி போயிடும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ரிப்ளை டக்குன்னு வராது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கோம். அப்படியே போயிட்டே இருக்கு. நானும் ஒவ்வொரு வேலைக்கு வந்துட்டு ஒவ்வொரு வேலைக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கொடுத்துட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. சிங்கப்பூர் வேலைக்கு வந்துட்டு ஒரு 7 மணிக்கு இப்போ ஆர்டர் நம்ம ஊரில் போடுறாங்க அப்படின்னா உடனே வந்துட்டு ஒரு 10-15 ரெஸ்யூம் போயிடும். அதனால நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். 7 மணிக்கு ஆர்டர் வருது அப்படின்னா ஒரு 7:05 7:10 வந்துட்டு ரெஸ்யூம் வந்துட்டு அவங்கள்ட்ட ஏஜென்ட்கிட்ட கொடுக்கணும். அப்பனா தான் நம்ம ரெஸ்யூம் வந்துட்டு அடுத்து மேலே இடத்துக்கு போகும். அங்கே வந்துட்டு ஓகேனா நம்மளை எடுத்துருவாங்க. இன்றைக்கி 7 மணிக்கு வந்த ஜாப்புக்கு வந்துட்டு ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு ரெஸ்யூம் அனுப்புறீங்க அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால அவங்களாம் இன்ன வரைக்கும் ரெஸ்யூம் அனுப்பி அவங்களோட வேலை அவங்களுக்கு வந்து அந்த வேலை செலக்ட் ஆகிருக்கும், அந்த வேலை ஓகே ஆகிருக்கும். ஓகேங்களா? அதனால லேட் பண்ணாமல் நம்ம முன்னாடி அனுப்ப தான் நமக்கு வந்துட்டு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகேங்களா? அதனால இந்த ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஜாப் இப்போ வருதுன்னா உடனே மூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, லேட் பண்ணாமல். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இப்படியே போகும். ஒரு வாரம் அப்படியே வேலை தேடிக்கிட்டே இருக்கேன். எங்கேயுமே வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன். அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே தான் இருப்பேன். அப்போது என்ன பண்ணுவேன், சனிக்கிழமை ஆர்டர் வந்து கம்மியாக தான் வரும், ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக வராது. திங்கக்கிழமை வந்துட்டு அதிகபட்ச ஆர்டர் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறனால திங்கக்கிழமை நிறைய ஆர்டர் வந்துட்டு சிங்கப்பூர் ஏஜென்ட்கிட்ட வந்திருக்கும். அவங்க ஃபுல்லாக தமிழ்நாட்டு ஏஜென்ட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணி திங்கக்கிழமை ரொம்ப ஷார்ப்பாக இருப்பேன், ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். அப்போ வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பை பார்க்கும்போது அந்த ஜாப்லாம் வந்திருக்கும். ஸோ அதில் எனக்கு பிடிச்ச ஆர்டர் எது வந்துருக்குன்னு பார்த்துட்டு சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லி ஏஜென்ட்டை கேட்பேன். ஸோ இது ஓகேனா டக்குன்னு ரெஸ்யூம் ரெடி பண்ணி திரும்ப அனுப்பிவிட்டு
அப்படியே அனுப்பி விட்டுட்டே இருந்தேன். 2-3 வேலை செட்டே ஆகலை, எதுவுமே எடுக்கலை. அப்படியே என்னடா அது எடுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் திரும்ப திரும்ப ரெடி பண்ணி அனுப்பிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு வேலைக்கும் நான் வந்து அனுப்பிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு வேலை இல்லாட்டினாலும் ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு வேலைக்கும் அனுப்பிக்கிட்டே இருந்தேன். ஒரு 5 நாள் 6 நாள் இப்படியே போயிடுச்சு, ஒரு வாரம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை ஏஜென்ட் போட்டிருக்காரு. அந்த வேலை வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க்கர்னு வருது. நான் வந்துட்டு ரெஸ்யூம் டக்குன்னு ரெடி பண்ணுறேன், ப்ரொடக்ஷன் ஒர்க்கர்னு போட்டு அதில் என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்டுருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே பிடிஎஃபாக போட்டு ஏஜென்ட்டுக்கு அனுப்பி விட்டேன். சப் ஏஜென்ட், அந்த சப் ஏஜென்ட் மெயின் ஏஜென்ட்டுக்கு அனுப்புறாரு. அந்த மெயின் ஏஜென்ட் சிங்கப்பூர் ஏஜென்ட்டுக்கு அனுப்புறாரு. சிங்கப்பூர் ஏஜென்ட் ரெஸ்யூம் பார்த்துட்டு ஓகே இந்த பையன் ஓகே, அந்த பையன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு ஏஜென்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு ஏஜென்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதாவது உங்கள் ரெஸ்யூம் ஓகே ஆயிடுச்சு, இப்போ வந்துட்டு சிங்கப்பூர் ஏஜென்ட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணுவார், நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சிங்கப்பூர் ஏஜென்ட் வந்து எனக்கு கால் பண்ணுறாரு. சிங்கப்பூர் நம்பர்ல வந்து எனக்கு கால் வருது, வாட்ஸ்அப் கால். அந்த வாட்ஸ்அப் காலில் வந்துட்டு பேசுகிறாரு, இந்த மாதிரி உன்னோட ரெஸ்யூம் வந்துருந்துச்சு இந்த வேலைக்கு, நீ ஓகேவா, இந்த சர்வீஸ் சார்ஜ்லாம் சம்பளம்லாம் ஓகேவா. சர்வீஸ் சார்ஜ் அவர் சொல்ல மாட்டார், ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டு ஏஜென்ட் தான் சர்வீஸ் சார்ஜ் சொல்லுவார். இவர் வந்து சம்பளம் இந்த மாதிரி டீட்டெயில் மட்டும் அவர் சொல்லுவார். ஒர்க்கிங் ஹவர்ஸ் இந்த மாதிரி டீட்டெயிலாம் அவர் சொல்லுவார். அப்போ கேட்குறாரு, இந்த வேலை பார்த்துருக்கியா, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த கம்பெனியில் வந்து இந்த மாதிரி வேலை இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்துருவியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ ஓகே இதெல்லாம் தெரியும் சார், பண்ணிடலாம் சார் அப்படிங்கிறப்ப அவ்வளோதான். இந்த சம்பளம் இந்த மேட்டர்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் ஓகேவான்னு கேட்குறாரு. ஓகேன்னு சொன்னோன்னா அவ்வளோதான், செட் ஆயிடுச்சு. இப்போது அவருக்கு காலை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்து நம்ம தமிழ்நாட்டு ஏஜென்ட் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம உங்கள் ஜாப் வந்து அப்ளை பண்ணணும். அந்த கவர்மெண்ட்டில் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் போடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு $300 நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அது வேறு வழியே இல்லை. நான் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறது வந்து தெரியாத ஏஜென்ட் தான். அப்போ வந்துட்டு நான் $300 கொடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. எனக்கு என்ன நம்பிக்கைன்னு கேட்டேன்னா, நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கால் பண்ணது சிங்கப்பூர் ஏஜென்ட்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்போது உண்மையான ஏஜென்ட் தான் கால் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த குரூப்பும் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன், அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்துட்டு. ஸோ அவங்க வந்துட்டு அடிக்கடி ஏதாவது ஒரு வேலைக்கு ஒருத்தர் செலக்ட் ஆகிட்டாரு அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி இந்த ஒர்க்கர் இதுக்கு செலக்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறையா போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே உங்கள் நம்பிக்கையானவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், $300 போட்டு விட்றேன். போட்டு விட்டோன்னா அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, நான் பணம் போட்டு விட லேட் ஆகிடுச்சு, அதனால் வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து அப்ளை பண்ணல. ஸோ என்ன பண்ணுறேன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க ஏஜென்ட்டு இன்றைக்கி பண்ண மாட்டாங்க, மண்டே தான் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே வந்துச்சு. மண்டே வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணி எனக்கு வந்து அந்த அப்ளை பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்தோம்னா ஓகே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நீ அப்ளை பண்ணிட்டாங்க, வேறு வழியில் இல்லை, நீ அடுத்து அவங்க சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ போட்டிருந்தாங்களோ அதெல்லாம் கட்டுற மாதிரி தானே வரும். ஸோ அந்த சர்வீஸ் சார்ஜ்லாம் கட்டுறதுக்காக அங்கங்கே ஓடி ஆடி பணம்லாம் சேகரித்து திரும்பி அந்த ஏஜென்ட்டுகளுக்கு பணத்தை கட்டி அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அதோட ஊருக்கு வந்தவன் தான். இப்படி தான் வந்துட்டு நான் வந்துட்டு வேலைக்கு செலக்ட் ஆனேன். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு நல்ல ஏஜென்சி நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ஏஜென்ட் குரூப்பை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க போடுற ஒவ்வொரு ஆர்டரையும் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வேலை நமக்கு செட் ஆகுமா, இதில் போட்டிருக்க ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் நமக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சம்பளத்தை பாருங்கள், சம்பளம் ஓகேவா, அதுக்கப்புறம் சம்பளம் ஓகேனா சர்வீஸ் சார்ஜ் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸில் என்ன கேட்டிருக்கோ அதே மாதிரி உங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்கள். ரெஸ்யூம் வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அந்த ஜாப் ரெக்யூர்மெண்ட்ல என்ன போட்டிருக்கோ அதே மாதிரி தான் ரெஸ்யூம் இருக்கணும். அப்பதான் வந்துட்டு உங்க ரெஸ்யூம் வந்துட்டு அவங்க பார்த்து ஓகே பண்ணுவாங்க. சும்மா அந்த ஜாப் ஆர்டரில் வேற ரெக்யூர்மெண்ட்ஸ் போட்டிருக்கு, உங்க ரெஸ்யூம் வந்துட்டு வேற ரெக்யூர்மெண்ட்ஸ்ல நீங்க வேலை பார்த்த மாதிரி வேற மாதிரி வேலை பார்த்த மாதிரி காட்டியிருக்கீங்க அப்படின்னா செட்டே ஆகாது. உங்க ரெஸ்யூம் செலக்டே பண்ண மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க. அதனால மினிமம் அதுல கேட்டிருக்க மாதிரியே உங்க ரெஸ்யூம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல வந்துட்டு ஜாப் அந்த வாட்ஸ்அப் குரூப் சொன்னோம் இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் எனி டைமும் ஆக்டிவ்லேயே இருக்கணும். ஆர்டர் வர நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா விட்டுட்டீங்க அப்படின்னா வேற ஆளுக்கு போயிடும். அதனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு நம்ம ஊர் டயத்துக்கு ஜாப் ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். 7 to ஒரு 11 12 மணி இறுதி நல்ல ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். 12 மணியுமே ஆச்சுன்னா அங்கே சிங்கப்பூரில் 3 மணி ஆயிரும். அதனால வந்து ஆர்டர் வராது. ஸோ அந்த 7 to 11 மணிக்குள்ள தான் வந்துட்டு நமக்கு வந்து ஆர்டர் வரும். ஸோ அந்த டைம் வந்துட்டு எப்போவுமே ஆக்டிவில் இருந்துக்குங்க. அதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட கரெக்டான ரெஸ்யூம் இருக்குது, நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே பிரேக் போகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு ரெஸ்யூம் மாற்றி அப்படி அனுப்பிவிட்டு அப்படி கூட செட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண முடியாதவங்க வேறு வழியே இல்லை, வேலையை வந்து ரிசைன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து
ஒரு வாரம் டைம் எடுத்துங்க. ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் ஒரு வாரம் ஒரு 10 நாளில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேலை வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதான் நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட பணம் இருக்குது, உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் வேலை வந்து வாங்கிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பயனுள்ள தகவலோடு வர்றேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.